Okay. Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the difference between identifying and selecting. Because நாளைக்குலேருந்து காலேஜஸ்லாம் நம்ம அட்மிஷன் போட ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ you'll be in a confusion. என்ன சூஸ் பண்ணணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க. ஸோ I want to make this clear for you. Because நம்ம நிறைய பேருக்கு வந்து என்னோட கேங்கில் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா without knowing the complete details they are joining the course and regretting it. சேர்ந்ததுக்கப்புறம் சேர்ந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருந்ததே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது, என்ன வேலை இருக்குது, நீங்கள் அந்த குரூப்ஸ் எடுக்கிறதுனால அந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ண முடியும், எந்த ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே நம்மள பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை எவ்ரி திங் அண்ட் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் பிரித்து பாருங்கள். பிகாஸ் யூ ஹேவ் டைம். பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 days எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் அனலைஸும் முடிச்சிடலாம் டீப் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடென்டிஃபைங் அண்ட் செலக்டிங். ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரூப் பார்த்த உடனே இதுதான் நம்மளுக்கு கரெக்டு, இதுதான் நம்மளோட பார்த்துன்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். உனக்கான அந்த ஸ்கில்ஸ் அதுக்கு இருக்கா, உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். ஸோ அதெல்லாமே பார்த்து கரெக்டான ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை சூஸ் பண்ணணும். வேறு ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. பிகாஸ் அது அவங்களோட பாத். ஸோ அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்து அதே மாதிரி இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் யூனிக் வே அப்படிங்கிறது இருக்குது. இவங்கள தான் ஃபாலோ பண்ணணும், இவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணலாம். பட் அவங்க போன வழியிலேயே நம்மளும் போகணுன்னா தப்பு. எல்லாருக்கும் தனித்தனி வழி தான் இருக்குது. ஸோ சூஸ் த பெஸ்ட் திங் விச் சூட்ஸ் யூ. ஸோ அது கரெக்டாக சூஸ் பண்ண தெரிஞ்சாலே யூ வில் நாட் ரெக்ரெட். எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வரும், எதுக்குடா இது எடுத்தோம் அப்படின்னு. பட் ஆனாலும் அது எதுக்கு எடுத்தோன்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அது போய் படிக்கணும்ல. ஸோ அதை படிக்கிறதுக்கான டைம் வேணும், அந்த எஃபர்ட்ஸ் வேணும், அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. எதுவுமே கம்மி கிடையாது, எதுவுமே அதிகமும் கிடையாது. நீ ஆர்ட்ஸ் எடுக்கிறன்னா கம்மி அப்படின்லாம் சொல்லவே கூடாது. பிகாஸ் உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை தான் பண்ணணும். உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இப்போ வேறு ஒன்று எடுத்து வேறு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எடு. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சது எடுத்து படித்து அதில் சக்சீட் ஆனால் போதும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே டு யூ. அண்ட் நல்லா சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் ஆஸ்க் மீ வித்தவுட் எனி எதுவும் நினைக்காதீங்க புதுசாக இருக்கேன் அப்படின்லாம். லெட்ஸ் பி த ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஐ கிவ் த சஜஷன்ஸ் ஃபார் யூ. அண்ட் ஆஸ் அ எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நிறைய விஷயம் தெரியும். இந்த ஆர்ட்ஸ் சயின்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சிருக்கு. அதனால் வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் கிவிங் திஸ். இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், ஜஸ்ட் ஐம் ஸ்பீக்கிங் வித் மை ஜூனியர்ஸ் மாதிரி. ஸோ டிசைட் ப்ராப்பர்லி வாட் சூட்ஸ் யூ அண்ட் சூஸ் த பெஸ்ட் திங் ஃபார் யூ. பிகாஸ் இட்ஸ் யுவர் லைஃப், நாட் தேர்ஸ் சம்ஒன்ஸ், யுவர் மதர் ஃபாதர் அதெல்லாம் இல்லை. யார் சொல்கிறது கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. டோன்ட் அப்போஸ் தம். என்னால் முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. லிசன் டு தம். எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயத்தை. அடுத்து அனலைஸ் பண்ணி உனக்கான ஆப்ஷன் இது, உனக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது யூ சூஸ் தட். ஓகே, யூ ஹாவ் அன் ஆப்ஷன். இதுக்கு மேலே நீங்கள் ஓட்டிங் ரைட்டே கிடைக்க போகுது. ஸோ யூ சூஸ் தட். எந்த ரெக்ரெட்டும் வேண்டாம். என்ன ஆனாலும் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீ ஃபெயில் ஆனீங்கனாலும் அடுத்து சக்சீட் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அதில் ஃபெயிலியர் எதுக்குங்க வரப்போகுது. If you fail, it will be a lesson for you. So don't worry about anybody and anything. Just make clear that it will be your option. நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்கள் ஆப்ஷன். இப்போ நீங்கள் அந்த டெசிஷன் மேக்கிங்கை டெவலப் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு பிளைண்டாக டிசைட் ஆக வேண்டாம். யார் சொன்னாலும் உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் டிசைடிங் இஸ் யுவர் திங். யூ ஹாவ் தட் ஆப்ஷன் அண்ட் யூ டிசைட் இட். தேங்க்யூ.